ஒரு நாட்ரி நாவல் ஒரு பெண்மணி நூலில அவங்களோட ரெட்டை பிள்ளைகளான ஜேன் மற்றும் சைமன் நடிப்படிக்கிறாங்க. அதுல அவங்கள கல்லறை இல்லாம அடக்கம் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அவங்க சத்தியத்தை காப்பாத்தாததுனால இப்போ 2 லெட்டர் கொடுக்குறாங்க. அப்பா அண்ணாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா விருப்பப்படி புதைச்சிக்கலாம். இப்போ நாவல் பாஸ்ட்ல அவங்க லவ் பண்ண ஆளை கூட்டிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. அவரு ஒரு முஸ்லீம். அங்க வந்து அண்ணனுங்க அவனை கொண்டுறாங்க. நாவல் பாட்டி கிட்ட நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லிடுறான். அவங்க பாட்டி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. நீ குழந்தைய பெத்துக்கோ, ஆனா அந்த குழந்தைய நான் அனாதாசிரமத்துல விட்டுறேன், நீயும் படிச்சு இங்கிருந்து போயிட்டுன்னு சொல்றாங்க. இப்போ குழந்தை பிறந்த உடனே காலில் அடையாளத்துக்கு 3 டாட் வச்ச மாதிரி குத்திடுறாங்க. அவ ஒரு சத்தியம் பண்றான், என்னோட அன்பு உனக்கு எப்பவும் இருக்கும்னு. அவங்க பாட்டி சொன்ன மாதிரி ஆசிரமத்துல விட்டுறாங்க. இப்போ பிரசன்ட்ல பொண்ணு அம்மா படிச்ச யூனிவர்சிட்டியில வயசான ப்ரொஃபசர் கிட்ட போட்டோ காமிச்சு விசாரிக்கிறா. அவர் அவங்கள தெரியும், ஆனா இந்த போட்டோ எடுத்த இடம் ஒரு ஜெயில்னு சொல்லிடுறாரு. இப்போ பாஸ்ல அம்மா இருக்கிற ஊர்ல உள்நாட்டு போர் கிறிஸ்டின் முஸ்லீம்குள்ள நடக்குது. அவங்க அங்கிள் இங்க இருந்து கிளம்பிட சொல்றாங்க. சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி அவ பையனை தேடி கூட்டிட்டு போயிடலான்னு போறா. அது போர் நடக்கிற இடம் எங்கேயும் கிடைக்கல. அவங்க கிராஸ் எடுத்துட்டு நானும் முஸ்லீம் தான் கிஃப்ட் கேட்டு எல்லா முஸ்லீம் இருக்கிற வண்டியில போறாங்க. போற வழியில கிறிஸ்துவ படை வந்து எல்லாரையும் கொன்னுடுறாங்க. இவ நான் கிறிஸ்டின் சொல்லி தப்பிச்சிடறான். இந்த கொடுமைகளால கிறிஸ்தவ தலைவன் கொல்லணும்னு அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயம் சொல்லி முஸ்லீம் படையில சேர்ந்துடுறாங்க. அந்த தலைவனையும் போட்டு தள்ளிடுறாங்க. அவளையும் பிடிச்சி ஒரு கொடூரமான ஜெயில போட்டுடுறாங்க. இப்போ அவ பொண்ணு ஜெயில வேலை செஞ்சவரை மீட் பண்ணி விசாரிக்கிறா. அவரு இவங்க மன வலிமையான லேடி ஜெயில இவங்கள ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி அந்த ஜெயில பிறந்த குழந்தைய தான் அண்ணன் அம்மா சொல்லிருக்கலாம்னு சொல்றா. பிளாஷ்பேக்ல அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. அந்த நர்ஸ் யாருக்கும் தெரியாம ஆசிரமத்துல விட்டுடுறாங்க. இப்போ அவங்க அண்ணன் ஒரு எக்ஸ்பர்ட் மூலியமா இன்ஃபர்மேஷன் வாங்குறோம். உங்க அம்மா ஒருத்தர் லவ் பண்ணாங்க, அவரை பொண்ணுட்டாங்க, ஒரு குழந்தை இருந்ததுன்னு அப்புறம் ஜெயில போனதா சொல்றாரு. இவன் குழப்பம் அடைகிறான். ஏன்னா அவ தங்கச்சி சொன்னா அம்மா ஜெயில தான் குழந்தை பெற்றாங்கன்னு. இப்ப 2 பேரும் போய் அந்த ஜெயில இருந்த ட்ரெஸ் பாக்குறாங்க. அவங்க ஜெயில இருந்த ட்வின்ஸ் நீங்க தான் சொன்ன உடனே செம்ம ஷாக் ஆகுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இருந்த குழந்தை தான் அவங்க அண்ணாவை இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சைமன் அவங்க அம்மா சேர்ந்த இயக்கத்து தலைவரை பாக்குறோம். அவர் நாங்க தான் ஆர்ஃபனேஜ் அட்டாக் பண்ணி உன் அண்ணனை கடத்திட்டு போய் ட்ரைனிங் கொடுத்தோம். அவன் நிறைய பேரை கொன்னான். ஏன்னா ஊர் ஃபுல்லா போஸ்டர் பார்த்தா அவங்க அம்மா அவனை தேடி வருவாங்கன்னு. ஆனா எதிர்கிட்ட மாட்டின அவனை அம்மா இருந்த ஜெயிலே போட்டுட்டாங்க. மீதி கேட்ட விஷயத்த ஒரு ஹிண்டா தங்கச்சி கிட்ட சொல்றான். அவர் ஷாக் ஆயிடுறான். பிளாஷ்பேக்ல நீச்சல் குளத்துல அவங்க அம்மா 3 டாட் உள்ள ஒரு காலை பாக்குறான். சரி பையன் கிடைச்சிட்டான்னு போய் முகம் பார்த்தா அவன் தான் ஜெயில இவங்களை ரேப் பண்ணவன். இப்போ 2 லெட்டரும் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. முதல்ல அப்பா லெட்டர் படிக்கலாம், நம்ம குழந்தைங்க இந்த லெட்டர் கொடுப்பாங்க, நீ இன்னும் உயிரோட இருக்கலாம், ஆனா ஒரு நாள் அமைதியாவான்னு சொல்லிடுறாங்க. அண்ணன் லெட்டர்ல இப்போ என் பையன் கிட்ட பேசுறேன், இப்பவும் உன்னை லவ் பண்ற, நீ பிறந்த அப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ண, என்ன ஆனாலும் உன்னை லவ் பண்ணுவேன், உன் காலில் இருக்க டேட்டூ பார்த்து தான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. கடைசியில அவன் கல்லறை முன்னாடி குற்ற உணர்ச்சியோட நிக்கிறான். அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. பகை சார்ந்த போர் குடும்பத்தையும் வாழ்க்கையும் அழிக்கும் கதையா இருந்தது. இந்த பிரெஞ்சு படம் இந்தியன் ஓடிடில எதுலையும் இல்ல. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.